தற்போது ஹீரோவாக கலக்கி வரும் லெஜண்ட் நடிகரும் புதிய பரிணாமத்தை கொடுத்தவருமான திரையுலகில் லெஜண்டாக விளங்கும் திரு சரவணன் அவர்களை உங்கள் கரகோஷங்களுடன் மேடைக்கு வரவேற்போம். இன்றைய விழாநாயகன் வணிகர்களுக்கு பாதுகாப்பாக சிம்ம குரல் கொடுத்து வியாபாரிகளின் பாதுகாவலனாக இருக்கும் வியாபாரி சங்க தலைவர் திரு விக்ரமராஜா அவர்களே, செயலாளர் திரு கோவிந்தராஜுலு அவர்களே, பொருளாளர் திரு சதேக் அப்துல்லா அவர்களே மற்றும் பல்வேறு நிர்வாக குழு உறுப்பினர்களே, பல்வேறு நிர்வாக தலைவர்களே, செயலாளர்களே, இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்திருக்கும் முன்னாள் தலைமைச் செயலாளர் திரு இறையன்பு அவர்களே, நகைக்கடை உரிமையாளர் சங்க தலைவர் ஜலானி அவர்களே, திரு சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களே மற்றும் இவ்விழாவிற்கு பெருந்திரளாக வந்திருக்கும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் வந்திருக்கும் வியாபார பெருமக்களே, உங்கள் மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்களே, என் மீது அதிக அன்பும் அதிக நம்பிக்கை வைத்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த வியாபாரிகள் சங்க 43வது எழுச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். திரு விக்ரமராஜா அவர்கள் தலைமையில் செயல்பட்டு வரும் இந்த வியாபாரிகள் சங்கம் எங்கு எப்போது எந்த ஒரு வியாபாரிக்கு சிறு பிரச்சனை என்றாலும் அங்கு உடனடியாக சென்று அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் தன்னலம் கருதாமல் தன் உழைப்பு உயிர் நாடி அனைத்தையும் வியாபார பொதுமக்களுக்கு கொடுத்து பொது சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மேலும் மேலும் இதே போன்ற வியாபார பெருமக்களுக்கு பெரும் தொண்டாற்ற உங்கள் அனைவருடைய ஆசையும் அன்பும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளை தேடி வர்றவங்களுக்கு நாம என்ன பொருளை கொடுக்கணும் நாம நினைக்கிறத விட அவங்க என்ன தேடி நம்மளை வர்றாங்க, அவங்களுக்கு என்ன பொருள் அவங்களுக்கு தேவை என்பதை அறிந்து அந்த பொருளை நாம விற்பனை செய்தால் அது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். அடுத்தது குறைந்த லாபத்தில் அதிக லாபத்தை தவிர்த்து குறைந்த லாபத்தில் அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை கொடுக்க வேண்டும். அடுத்தது இன்றைய நவநாகரிக உலகத்தில் இருக்கும் அப்டேட்ஸ், எந்த வியாபார துறையிலாகட்டும் எந்த துறையிலாகட்டும் இந்த இன்னைக்கு மாற்றங்கள் உருவாகிட்டே இருக்கு. அதை நம்ம க்ளோஸா ஃபாலோ பண்ணி அந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்கட்டமைப்புகளை மாற்றி அமைக்கும் போது உங்க வியாபாரம் தொடர்ந்து வெற்றியை நோக்கி பயணிக்கும். நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் போதும்னு நினைக்க கூடாது. இன்றைய சூழ்நிலைக்கு என்ன செய்யணும், என்ன பண்ண வியாபாரத்தை விருத்தி பண்ண முடியும் என்று அனுதினமும் ஒரு பள்ளி மாணவனை போல நாம் தினமும் தொழிலை செய்து வந்தால் நாம் தொடர்ந்து வியாபாரத்துறையில் வெற்றியை பெற முடியும். இன்று நம்ம வணிகர் சங்கத்தை சார்ந்து வணிகர்கள் அதை சார்ந்த மக்களையும் சேர்த்து பார்த்தா நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 45% மக்கள் இந்த வியாபாரத்தையும் வியாபாரத்துறையை சார்ந்தும் இருக்கிறார்கள். அவர்களின் நலன்களை அவர்களுக்கு ஏற்படும் குறைகளை அரசாங்கத்திடம் மத்திய அரசிடம் மாநில அரசிடம் எடுத்து சொல்லி அதற்கு நமக்கு தேவையான விஷயங்களை நமது விக்ரமராஜா அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இது வியாபாரிகளுக்கு மட்டும் பயன்படாது, வரி குறைப்பாகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும் அது பொதுமக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அது ஒரு வியாபாரிக்கு மட்டும் சென்று சேராது. ஒரு புனித யாத்திரை அவர் வாழ்வில் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் உங்கள் அனைவரோடும் ஆசிகளையும் அன்பையும் அவருக்கு மேலும் மேலும் கொடுத்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று
ஏன்னா இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால என் உரையை கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்ததுக்கும் அனைத்து வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் மேடையில் அமைந்திருக்கும் சான்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது லெஜண்ட் சரவணன் அவர்களுக்கு மரியாதை செய்வதற்கும் நமது மாநில பொதுச் செயலாளர், மாநில பொருளாளர்